திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பைத்தியக்காரா, ஆனா பைத்தியக்காரா வீழ்ந்தது நீதான். தரத்தை தாழ்த்தி கொள்கிற ஒரு வேலை என்று சொல்வதை விட அவருக்கு தரமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் அவருடைய பேச்சு உணர்த்தியது. என்ன நேர்காணல் செய்தார், மீண்டும் ஒரு முறை நேர்காணல் செய்துட்டார் ஒரு பிரதான ஊடகத்தில். அதற்காக அவருக்கு வேறு ஒரு ஹையர் அஃபீஷியல்ட்டிருந்து, அவருடைய ஜோனலில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டிருந்து ஒரு நெருக்கடி வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார் இந்த விவகாரத்தில் தான். அதற்கு காரணம் வைகோவினுடைய மகன் தான். அதிமுகவினுடைய அலுவலகம் தாயகத்துக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு கீழே இருக்கிற பெயர்கள் தார் வைத்து அழித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முறையும். ஏன்னா அவர்கள் எல்லாம் வெளியேறி போறாங்க. இவ்வளவு பேர் போகிற போதும் அண்ணன் மல்லை சத்யா மட்டும் நீண்ட காலமாக அந்த தலைமை கழகத்தில் டிராவல் பண்ணியிருக்கார். அங்கீகாரம் பெற முடியுமான்னா எந்த காலத்திலும் கட்சி அங்கீகாரம் பெற முடியாது. ஏன்னா இவங்களுக்கு 8 இடம் வெற்றி பெறுகிற தகுதி இல்லை. உள்ள களை எடுக்கிறதுக்காகவே நான் இருக்கேங்கிற மாதிரியே பேசினவர் வைகோவினுடைய மகன் தான். அப்போ நீங்கள் கட்சி வளர்க்கறதுக்கு வரல, கட்சியில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு வரல. இந்த கட்சியில் உழைத்தவர்களை, உண்மையாக இருந்தவர்களை, நேர்மையாக இருந்தவர்களை அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். செப்டம்பர் 15 அண்ணாவின் பிறந்த நாள். தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு புறம் திருச்சியில் மதிமுகவுடைய மாநாடு, இன்னொரு புறம் காஞ்சிபுரத்தில் மல்லை சத்யா அவர்கள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை தொடங்கியிருக்காரு. அதோடைய கொடி அறிமுகம், அதை தொடர்ந்து அந்த மேடைகளில் பேசின நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். அங்கே துரை வைகோ பேசுகிறாரு, பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அட பைத்தியக்காரா வீழ்ந்தது நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லை சத்யா பேசுகிறாரு. அதை தொடர்ந்து நீங்கள் பேசும்போது அதை விட இன்னும் ஆக்ரோஷமாக போயிட்டு கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்றிருக்கீங்களா நீங்கள்? வழக்கமான வல்லம் பஷீர் வந்து வாங்க போங்க மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு மரியாதையாக பேசுவார். ஆனால் நேற்று ஒருபடி இறங்கி போய் வாடா போடா போட்டு பார்த்துக்கோ அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. சொல்லுங்க சார், என்ன நடக்குது? நீங்களே குறிப்பிட்டதை போல இதுவரை நான் இந்த நடையில் பேசியதே கிடையாது. எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன், எத்தனையோ விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன். இது போன்று பேச வேண்டும் என்று நான் நினைத்ததும் இல்லை, என்னால் அப்படி பேசவும் முடியாது இயல்புக்கு மாறாக. ஆனால் நீங்களே சொன்னதை போல திருச்சியிலே நடைபெற்ற மகன் திமுகவினுடைய மாநாட்டில் பேசிய வைகோவினுடைய மகன் வையாபுரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அட பைத்தியக்காரா என்று அவர் யாரை நோக்கி அந்த வார்த்தையை பிரயோகித்தார் என்பது தமிழ் கூறும் நல்லுலகுக்கு நன்றாகவே தெரியும். மேடையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுது ஒரு பிரதான ஊடகத்தினுடைய ஸ்லைடு நான் பார்க்க நேர்ந்தது. எனக்கு வாட்ஸ்அப்பிலே தோழர்கள் அனுப்பியிருந்தார்கள். பார்க்கிற போது இவர் யாருக்கு இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை என்னால் யூகிக்க முடிந்தது. அதுதான் என்னை இந்த நிலைக்கு பேச உந்தி தள்ளியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசியல் மேடைகளில் மாற்று கருத்துகள் 1000 இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு கொச்சையாக ஒரு அண்ணா பிறந்த நாளினுடைய மாநாட்டில், அண்ணா என்கிற தலைவர் கண்ணியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன தலைவர், அந்த தலைவரின் பெயரால் பிறந்த நாள் விழாவை நடத்திவிட்டு அங்கே ஒரு வசைபாடுகிற நிகழ்வை அரங்கேற்றுகிறார். அதிலும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நபராக எப்போதுமே இல்லாத வைகோவினுடைய மகன் மிகுந்த தரத்தை தாழ்த்தி கொள்கிற ஒரு வேலை என்று சொல்வதை விட அவருக்கு தரமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் அவருடைய பேச்சு உணர்த்தியது. அது என்னுள் ஏற்படுத்திய கோபம்தான் நான் இந்த நிலைக்கு நேற்றைக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதில் ரொம்ப குறிப்பாக அவருக்கு தமிழில் இருக்கக்கூடிய கவிதை வரிகளோ அல்லது இலக்கிய நடையில் பேசுகிற ஒரு ஆற்றலோ என்றைக்குமே வாய்த்ததில்லை. அதற்கு காரணம் அவருக்கு படிப்பறிவு என்பது கொஞ்சமும் கிடையாது. எந்த புத்தகத்தையும் அவர் படித்ததில்லை. அதனால்தான் தேடிச்சோறு நிதம் தின்று என்கிற வார்த்தையை கூட ஜேடி சோறு நிதம் தின்று என்று பேசிவிட்டார். நிதம் தின்று என்பதுதான் பாரதியாரினுடைய வரி. ஆனால் இவர் தினம் தின்று என்று மாற்றி சொன்னார். ஆமா, மாற்றி சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போதே அரசியலில் உச்சம் தொட்டவர்கள், அண்ணாவோடு பயணித்தவர்கள், அரசியல் பொதுவாழ்வு பயணத்தில் தியாக தழும்புகளை தங்களுக்கு தாங்களே சூடிக்கொண்டவர்கள்,
இவர்களை எல்லாம் விமர்சிப்பதற்கு முன்பாக சிறிதளவேனும் அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைண்ணா அதை குறிப்பிட்டு சொல்றதை விட 32 ஆண்டு காலமா இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த அப்பயும் முயற்சித்தாங்க, இப்பவும் முயற்சித்தாங்க, ஆனா முடியல. யாருன்னு சொல்லணும்ல. 32 ஆண்டு காலம் பிளவுபடுத்த முயற்சித்தவர்கள் யார்? அப்போ இவ்வளவு நாட்களாக அவர்களை ஏன் அடையாளம் கண்டும் நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல? இன்னொன்னு, இவர் கட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் தான் ஆகுது. 5 ஆண்டுகள் இன்னும் முழுமை பெறல. 4.5 ஆண்டுகள் ஆயிருக்கு. 31 ஆண்டுகளாக பிளவுபடுத்த நினைத்தார்கள், 32 ஆண்டுகளாக பிளவுபடுத்த நினைத்தார்கள். அப்ப வைகோவுக்கு வந்து ஆளுமை பண்பு, தலைமை பண்பு இல்லைன்றாரா? வைகோ தானே சார் இவ்வளவு நாள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கும் அவர் தானே பொதுச் செயலாளர். அப்போ இவ்வளவு பேரையும் உள்ள வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து பிளவுபடுத்துகிற நபர்களாகவே கட்சியில் அடையாளப்படுத்தி பொறுப்பு கொடுத்தார் என்று சொல்ல வருகிறாரா வைகோ? அப்ப வைகோவோடு இருந்தவர்கள் யாரும் சரியான நபர்கள் இல்லையா என்ன? என்ன மாதிரியான பேச்சு இது? பிரிந்து போனவர்கள் தானே குறிப்பிடுறாரு. இல்ல, யார் சார் பிரிந்து போனவர்கள்? அவர்களிடம் தானே கேட்கணும். பிரிந்து போனவர்களினுடைய நோக்கம் என்ன, என்ன காரணத்துக்காக பிரிந்து போனார்கள்? அண்ணன் கண்ணப்பன் மறுமலர்ச்சி திமுகவில் பொருளாளர், அவைத்தலைவர் என்கிற நிலையில் இருந்ததை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர். மிசா காலத்தில் கலைஞருடைய வாகன ஓட்டுநர் வாகனம் ஓட்ட வரவில்லை என்று சொன்ன பிறகு கலைஞருக்கு கார் ஓட்டியவர், அதனால் அவருக்கு கார் ஓட்டி கண்ணப்பன் என்று பெயர். ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர், வைகோவோடு வந்த மாவட்ட செயலாளர்களில் அவரும் ஒருவர். அவர் இந்த இயக்கத்தை விட்டு ஏன் போனாரு? கலைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது கலைஞரை சென்று சந்தித்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக வைகோ அவரை கார்னர் பண்ணார். அதற்காக அவர் இங்கிருந்து வெளியேறி போனார். இங்கிருந்து அவர் வெளியேறியதற்கு காரணம் அண்ணன் கண்ணப்பனா வைகோவா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ இது அப்போ இருந்து தொண்டு நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ இவ்வளோ பேர் இப்போ மல்லை சத்யா வெளியேறதுக்கு காரணம் துரை வைகோ அப்படின்றது எப்படி இருக்கு? ஆனால் இது மதிமுக நடந்துட்டு இருக்கு, வைகோ அவர்களே பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் துரை வைகோன்னு, துரை வைகோவை மட்டும் கட்டம் கட்டுறதுக்கு இல்லை வந்து அவரை மட்டும் குறிப்பிட்டு குற்றம் சுமத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை, ரொம்ப சரியான கேள்வி. அதாவது மறுமலர்ச்சி திமுகவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் அவைத்தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அதற்கடுத்து 3 துணை பொதுச் செயலாளர். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள 6 பேர் இருக்கிறாங்கல்ல. இந்த 6 பேர்ல வைகோவோடு அதிக நாள் டிராவல் பண்ணவங்க யாருமே இல்லை. அவைத்தலைவராக இருந்த அண்ணன் எல்ஜி போனாரு, துணை பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் பொன்முத்து போனாரு, அதே மாதிரி துணை பொதுச் செயலாளராக இருந்த அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் போனாரு, பொருளாளராக அவைத்தலைவராக இருந்த அண்ணன் கண்ணப்பன் போனாரு, பொருளாளராக இருந்த டாக்டர் மாசிலாமணி போனாரு. இப்படி அந்த 6 பேர் கொண்ட அந்த தலைமை கழகம் இருக்குல்ல, அதில் யாருமே ரொம்ப நாள் நீடிச்சதில்லை. நீங்கள் மதிமுகவினுடைய அலுவலகம் தாயகத்துக்கு போனீங்கன்னா 2 பக்கமும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு கீழே இருக்கிற பெயர்கள் தார் வைத்து அழித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முறையும். ஏன்னா அவர்கள் எல்லாம் வெளியேறி போறாங்க. இவ்வளவு பேர் போகிற போதும் அண்ணன் மல்லை சத்யா மட்டும் நீண்ட காலமாக அந்த தலைமை கழகத்தில் டிராவல் பண்ணியிருக்கார். கவிஞர் குடியரசு அவர்கள் மறைந்ததற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டு ஏறக்குறைய 21 ஆண்டு காலம் அதிக நாட்களாக வைகோவோடு இருந்த அந்த தலைமை கழக 6 நிர்வாகிகளில் ஒருவர் அவர். அப்போ இவங்கள்லாம் போனதுக்கு வைகோ காரணம். ஆனால் வைகோவிடம் இருந்த முரண்பாடுகளை தாண்டி அவர் மீது கொண்டிருந்த அந்த பற்று, அவர் மீது வைத்திருந்த அந்த அன்பு, இவற்றுக்காக நீண்ட நெடிய காலம் எல்லா சமரசங்களையும் செய்து கொண்டு அவருக்கு 1000 நெருக்கடிகள் வந்த போதும் அந்த நெருக்கடிகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு பயணித்தவர் அண்ணன் மல்லை சத்யா. இன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் வைகோவினுடைய மகன் வையாபுரி தானே. நேற்று அவரே மேடையில் பேசும்போது சொன்னார், கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை, எனக்கும் வைகோ அவர்களுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் வெளியேறதுக்கு காரணம் இந்த வாரிசு அரசியல்ன்றது ஒன்று மட்டும்தான் காரணம். ஸோ அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க. அதாவது தலைவர் வைகோவை இப்போதும் நேசிக்கிறார். நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறோம், ஏன் இன்னமும் வைகோவோட படத்தை வச்சிருக்கீங்க? அவருடைய படத்தில் மோதிரம் எதற்கு நீங்கள் இன்னமும் அணிந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நேற்றைக்கு கூட பேசுகிற போது கட்சியில் காரில் இருந்து கொடியெல்லாம் கூட ரிமூவ் பண்ணேன், கரை வெட்டியை கூட தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னாரு. நேற்று காலை அமர்வுல கூட ஒரு தம்பி பேசுகிற போது, நீங்கள் எங்களுக்கு தலைவரானதற்கு பிறகு உங்களுக்கு தலைவர் வைகோவாக இருக்க முடியாது, எனவே அந்த மோதிரத்தை கலட்டி போடுங்கள், பாக்கெட்டில் இருக்கிற படத்தை எடுத்து போடுங்கள்னு சொன்னார். இப்போது வரை வைகோ மீது ஒரு அன்பும் மரியாதையும் அவருக்கு இருக்கிறது. இப்போ கூட பேசுகிற போது அன்பு தலைவர் வைகோன்னு தான் பேசுகிறார். அப்போ அந்த அளவுக்கு வைகோவை இப்போதும் நேசிக்கிறார். அவருக்கு இப்படி ஒரு நிலை வந்ததற்கு
மகனினுடைய அரசியல் வருகை தானே காரணம். இந்த கட்சிக்குள்ள களை எடுக்கிறதுக்காகவே நான் இருக்கேங்கிற மாதிரியே பேசினவர் வைகோவினுடைய மகன் தான். அப்ப நீங்க கட்சி வளர்க்கறதுக்கு வரல, கட்சியில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு வரல. இந்த கட்சியில் உழைத்தவர்களை, உண்மையாக இருந்தவர்களை, நேர்மையாக இருந்தவர்களை அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவரே பேசுறாரு பல துரை இடங்கள்ல. வைகோ இப்ப நேற்று மேடையில பேசும்போதும் அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கும் போதும் அதை வந்து வைகோ அவர்கள் ரசிச்சுட்டு தானே இருக்காரு. அதாவது மகனுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தன்னுடைய அரசியல் வாழ்வையே சிதைத்து கொண்டார் வைகோங்கிறது தான் வருத்தத்துக்குரிய உண்மை. வைகோ என்கிற தலைவர் அண்ணாந்து பார்க்கிற இடத்தில் இருந்த தலைவர். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. சிறந்த நாடாளுமன்றவாதி, தலை சிறந்த சொற்பொழிவாளர், இப்படி அவருக்கு பல பெருமை உண்டு. தன்னுடைய அரசியல் வாழ்வையே சூனியமாக்கிக் கொள்வதற்கு கூட தன்னுடைய மகனுக்காக தயார் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கார். அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு நல்ல பழமொழி உண்டு, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் என்று சொல்வார்கள். அது மாதிரி அவருக்கு தன்னுடைய மகன் அரசியலில் நிறைவேற வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, மகன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் எல்லாவற்றையும் கண்ணை மறைக்குது. நேற்றைக்கு கூட அவர் உள்ளூர அவர் மகன் பேசுவதை ரசிக்கிறார். உங்க மகனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க, என் மகன் நல்ல ஆங்கிலம் பேசுறான்னு என்கிட்டயே பல பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றார். நல்ல ஆங்கிலம் பேசுகிற தகுதி அரசியல் தலைவராவதற்கு போதும் என்று சொன்னால், பல கல்லூரிகளில் ஆங்கில பேராசிரியர்கள் இதைவிட சிறப்பாக ஆங்கிலத்தை வகுப்பாக எடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களெல்லாம் கட்சிக்கு தலைவராக்கிடலாமா? ஒரு சகிப்புத்தன்மை, எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் என்கிற அந்த போக்கு, தலைமைத்துவத்துக்கே உண்டான அந்த தலைமை பண்பு, இவை எதுவுமே இல்லாமல் ஒரு பூஷ்வா மனநிலையில் இந்த கட்சிக்கு வந்தவர். இப்போதும் அதே பூஷ்வா மனநிலையிலேயே இருக்கிறார். ஒரு பெரியண்ணன் மனோபாவத்திலேயே இருக்கிறார். அவர் தன்னை ஏதோ உலகத் தலைவர்களோடு ஒப்பிட்டு கொள்கிற அளவுக்கு ஆளுமை படைத்த தலைவர் என்று கருதுகிறார். அது எதுவுமே கிடையாது. வைகோவுக்கு அடுத்த இடத்தில் இந்த கட்சியில் இருந்தவர் அண்ணன் மல்லை சத்யா தான். ஏனென்று சொன்னால், தலைமை பண்பு என்று சொன்னால் நீங்கள் பலவற்றை சகித்து கொண்டு அதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது. கலைஞர்கிட்ட 2016 தோல்வியை தழுவியதற்கு பிறகு கலைஞருக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இது கடைசி தேர்தல், இந்த தேர்தலில் முதலமைச்சராகிற வாய்ப்பு கை நழுவி போயிருக்கிறது, அதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணி தான் அவருக்கு தெரியும். அண்ணா அறிவாலய வாயிலில் நிற்கிறது கலைஞருடைய வாகனம். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க, இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. கலைஞர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம். அவரிடத்தில் அந்த சோக ரேகைகள் படர்ந்திருந்தன. ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி கடைசியில் இந்த நாட்டு மக்களுக்கு ஆட்ட வேண்டிய தொண்டை ஆட்ட முடியாமல் போய்விட்டதே, தொண்டாற்ற வேண்டிய நிலையில் இருந்த நாம் கடைசியில் தொண்டாற்ற முடியாமல் மடிய போகிறோமா என்கிற சோகம் அவர் முகத்தில் இருந்ததாகத்தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனா கலைஞர் என்ன சொன்னார்னா, பொதுவுடைமை இயக்கத்தின் அடையாளம் இல்லாத ஒரு சட்டப்பேரவை அமைந்திருப்பதை நான் வருத்தத்தோடு பார்க்கிறேன்னு சொன்னார். இதுதான் தலைமை பண்பு. அப்போ உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும், ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்கிற பக்குவம் வேணும். எதற்கெடுத்தாலும் மேடையில் தாண்டவம் ஆடுவது, எல்லோரையும் துரோகி என்பது, களையெடுக்கப் போகிறேன் என்று பேசுவது, யாரை பார்த்தாலும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பது, எல்லோரையும் வசைபாடுவது, இதுதான் அவரிடத்துல எப்போதுமே வெளிப்பட்டது. அதுதான் இந்த கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது. சார், மதிமுகவிலிருந்து பெரும்பான்மை நிர்வாகிகள் வெளியே போயிட்டு தனியாக கட்சியை ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு நிர்வாகிகள் கூட்டம் அங்கே இருக்க அளவுக்கு இப்போ நிலைமை போயிருக்குன்னா, இப்போ மற்ற கட்சிகள் அந்த மாதிரி முரண்பாடுகள் வரும்போது ஒரு தலைவர் இருக்காரு, அதனை அடுத்து இன்னொரு தலைவர் இருக்காரு, 2 பேருக்கும் முரண்பாடு, கட்சி உடைய போகுதுன்னா ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு அங்கே கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியோ இல்லை இன்னொரு கட்சியோ பேசுவாங்க. ஏன்னா இப்போ அதிமுக எடுத்துக்கோங்களேன், பிஜேபி தான் அங்கே சமரசம் பேசுகிற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. ஆனால் மதிமுக இவ்வளோ சிக்கல்கள் எழும்போது அந்த சமரச பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல, தனியாக போய் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இது கட்சிக்கு ஏற்கனவே மதிமுக சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு, இது இந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி நடக்கிறது அது இன்னும் ஒரு சரிவு தான். ஸோ இந்த சமரசம் பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஸோ அதற்கு ஏதாவது ஒரு தரப்புலேருந்து முயற்சிக்கப்பட்டதா, இல்லை அதை வைக்கவும் துரை வைக்கவும் அந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார்களா? ஸோ அந்த மாதிரியான ஏதாச்சும் இருக்கா? ஒரு கொலைப்பலியை மாத்தையா என்கின்ற பெயரை சொல்லி வரலாற்றில் மன்னிக்கவே முடியாத துரோகத்தை செய்த ஒருவரோடு ஒப்பிட்டு அண்ணன் மல்லை சத்யாவை பேசினார் வைகோ. அதன் பிறகும் கனத்த அமைதியோடு இருந்தார். தினந்தோறும்
பல நூறு ஊடகங்களில் இருந்து அழைப்பு, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்து என்ன, நான் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாகத்தான் இருந்தார். வைகோவினுடைய மகன் இவரை சமூக விரோதி என்பது போன்ற ஒரு தொனியில் பேசியதற்கு பிறகுதான் மௌனம் கலைகிறேன் என்று சொல்லி வந்தார். இப்போ அந்த 5 நாள் இடைவெளி இருந்ததில்ல, அதுக்கு சமரச முயற்சிகள் யாருமே மேற்கொள்ளலையான்னு நீங்கள் கேட்டீங்க. சமரசத்தை மேற்கொள்ள வேண்டியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது யார்கிட்ட? பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம், சமாதானமாக போகணும்னு சொல்லணுமா, இல்லை பாதிக்கப்பட்டவரிடத்துல போய் சொல்லணுமா? அவர் தான் 5 நாள் அமைதியாக தானே இருந்தார். அப்போ முயற்சிகள் நடந்திருந்தால் 1000 வாய்ப்புகள் இருந்தும் அது கைகூடாமல் போனது என்று சொல்லலாம். அப்போது நீங்கள் பேச வேண்டியது வைகோ தரப்பிடம் தான். ஏன் இப்படி சொன்னீங்கன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்கலாம், பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டிருக்கலாம், ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கலாம், பல கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் வைகோ ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார். எந்த கட்டத்திலும் இனி மல்லை சத்யாவை இந்த கட்சியில் வைத்திருக்கக்கூடாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பூந்தமல்லியில் மண்டல கூட்டத்தை நடத்தினார்கள். 6 மாவட்டம் சேர்ந்து பூந்தமல்லியில் கூட்டம் போட்டாங்க. அந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய தோழர்கள், திருவள்ளூர் மாவட்ட கழகத்தினுடைய தோழர்கள் அண்ணன் மல்லை சத்யாவினுடைய படம் இல்லாமல் எப்பவும் போஸ்டர் பேனர் வச்சது கிடையாது. முதல் முறையாக அங்கே பேனர் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, வைகோவே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு அவர் படத்தை வைக்காதீங்கன்னு சொன்னார். அதில் தான் அந்த தோழர்கள் கொந்தளிச்சு போய் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. 9 ஒன்றிய செயலாளர்கள் வந்துட்டாங்க அண்ணன் மல்லை சத்யாவினுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக. மாவட்ட கழக நிர்வாகிகள் வந்துட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாரு? அப்போ சமரசம்ன்ற ஒன்று வந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டியவர் வைகோ தான். சமரசம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு. பிரச்சனை வந்துருச்சு, பேசியாச்சு, அவர் அமைதியாக இருக்காரு. சரி, அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு இருக்கலாம்ல. தொடர்ந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் மகன் ஃபோன் பண்ணி மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகிறார். அவர் எந்த கட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது, அப்படி வந்தால் ஓபிஎஸ் மேலே பாட்டில் வீசினாங்கல்ல, பன்னீர்செல்வம் மேலே பொதுக்குழுவில், அந்த மாதிரி அவர் அவமானப்படுத்தணும்னு பேசுகிறாங்க. அழைப்புதலில் பேர் இருக்குது சார். அந்த அழைப்புதலில் பேர் இருந்தும் இவர் அந்த நிகழ்ச்சிக்கு முறையாக அழைக்கப்படலை, அந்த கூட்டத்துக்கு முறையாக அழைக்கப்படலை. படம் வைக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ சமரச முயற்சின்னு ஒன்று நடக்கக்கூடாதுன்னு அதற்கு முட்டுக்கட்டை போட்டு எல்லா கதவுகளையும் இழுத்து பூட்டியது யார்? வைகோ தானே. அப்போ இதில் குற்றவாளி வைகோ தானே. சமரச முயற்சிகள் நடந்ததா என்று கேட்டால் நடப்பதற்கான வாய்ப்பையே வைகோ உருவாக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த சமரசத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக இன்னொரு சமரசத்தை மேற்கொண்டாங்க. என்னன்னா, நேற்றைக்கு முன்தினம் இரவு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் பொடா சிறை கொட்டடியில் 19 மாத காலம் பூட்டப்பட்டிருந்த அண்ணன் அழகு சுந்தரம் அவர்களும் காஞ்சி முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக வந்து இரவு தங்கிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பல முறை தொடர்பு கொண்டு அண்ணன் அழகு சுந்தரத்தை இந்த நிகழ்ச்சிக்கு போயிடாதீங்க, நீங்கள் வாங்க, உங்களை தலைவர் சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்றார். அவர் 19 மாதம் சிறையில் இருந்தார் சார், பொடா சிறையில் இருந்தார். அவர் இன்னும் இளைஞராக இருப்பார். அந்த கட்டத்தில் அவருடைய அருமை மகள் மருத்துவ படிப்பை படித்து முடித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நேற்றைக்கு கூட நான் பேசுகிற போது சொன்னேன், ஒரு சின்ன ஹால், ஒரு ரூம், இதுதான் அவருடைய வீடு. வழக்கறிஞர் 19 மாத சிறை வாழ்க்கைங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு பின்னடைவை பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தியிருக்கும். ஆசை மகள், அன்பு மகன், இவர்களை பிரிந்து, மனைவியை பிரிந்து இருந்தார்ல, அவர் இந்த கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுறார். இதுவரை எந்த நிர்வாகியும் அவரோடு பேசலை, ஒரு நிர்வாகி கூட அவர் கூட பேசலை. அவர் மீது எந்த சமரச நடவடிக்கைகளும் எடுக்கப்படலை. அவருடைய விவகாரத்தில் இத்தனை நாட்களாக அவரை கண்டுகொள்ளாமல் அப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்பதையே மறந்துட்டு காஞ்சிபுரம் முப்பெரும் விழாவுக்கு வருகிறார் என்று தெரிந்தவுடன் ஒரு சமரச முயற்சியை மேற்கொள்றாங்கன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய பச்சை சந்தர்ப்பவாதியாக இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் இன்னும் சில குற்றச்சாட்டுலாம் வச்சிங்களே சார். அதாவது நாஞ்சில் சம்பத் அவர்களையும் உங்களையும் வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு, அதுக்கும் பேசுகிறாங்கன்னு சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தீங்க. அது எந்த அளவுக்கு? இல்லை, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், ஐபிசியில் வந்து நான் பங்கேற்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னை நீங்கள் அழைத்தீங்க, பேசணும்னு சொன்னீங்க, நான் வந்திருக்கேன். இப்படித்தான் ஒவ்வொரு ஊடகங்களும் என்னையும் சரி அண்ணன் சம்பத்தையும் சரி அணுகி ஒரு நாளைக்கு 10 சேனலில் கேட்பாங்க. எங்களால் கொடுக்க முடியாது. ஒரு 3 சேனல் 4 சேனல் நான் கொடுப்பேன். அண்ணன் நாஞ்சில் சம்பத் நாடறிந்த சொற்பொழிவாளர், அவரால் 10 நேர்காணல்களில் பேச முடியும். நான் அப்படி இல்லை. நான் அவரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவன். ஒரு 3 நேர்காணல்கள் தான் பேச முடியும். ஆனால் இவங்க என்னன்னா, நான் போய் ஒரு சேனலில் பேசி வந்ததற்கு பிறகு அந்த சேனலை தொடர்பு கொண்டு அவரை பேட்டி எடுத்திருக்கீங்க, இனிமேல் எடுக்காதீங்க, அவர் எங்கள் கட்சியிலிருந்து வெளியே போய் வன்மத்தை கக்குறாரு, நான் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள்,
உங்கள் கருத்தை வைப்பதற்கான கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது தானே. என்னை பேசவே அழைக்கக்கூடாதுன்னு சொல்வது எந்த வகையில் சரி? அது தவறு இல்லையா? இதே மாதிரி அண்ணன் சம்பத்தை கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சேனலில் வேலை செய்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு, என்ன சார் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு, மதிமுக விவகாரம் பேசாமல் வேற விவகாரம் பேசுவோம்னு நேர்காணல் எடுத்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. நிறைய பேர் என்னால் பேரோட சொல்ல முடியும். அவர்களுக்கு சங்கடம் வேண்டான்னு நான் இருக்கேன். என்னால் ஒரு தம்பி இந்த விவகாரத்தில் வேலையே இழந்திருக்கிறார். என்னால்னா என்ன நேர்காணல் செய்தார், மீண்டும் ஒரு முறை நேர்காணல் செய்துட்டார் ஒரு பிரதான ஊடகத்தில். அதற்காக அவருக்கு வேறு ஒரு ஹையர் அஃபீஷியல்ட்டிருந்து, அவருடைய ஜோனலில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டேருந்து ஒரு நெருக்கடி வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். இந்த விவகாரத்தில் தான். அதற்கு காரணம் வைகோவினுடைய மகன் தான். அப்போ இவ்வளவு மோசமாக ஏன் நீங்கள் நடந்துக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு நான் வந்தேன்ல, நான் இன்றைக்கி பேசிட்டு போகிறேன். நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை கூப்பிட்டு என்ன ஒரு நேர்காணல் எடுங்கன்னு அந்த கட்சியில் இருக்கிற ஒரு 2 பேரை அனுப்பிச்சு பேச சொல்கிறது. தாராளமாக பேசுங்க. கண்டிப்பா அதுக்கான சுதந்திரம் இருக்குல்ல. நான் அவங்களுக்கும் தான் வாய்ப்பு சொல்கிறேன், இருக்கு. தாராளமாக நீங்கள் பேசுங்க. தாராளமாக நீங்கள் பேசுங்க. பேச வேண்டாம்னு சொல்லலை. அது நான் போய் பேசிட்டு வந்த ஒரு சேனலில் போய் உட்காந்து நீங்கள் திரும்ப பேசணும் அப்படின்னு ஏன் போய் உங்கள் வாய்ப்பை போய் நீங்கள் தேடுறீங்கன்றேன். உண்மையிலேயே உங்களுடைய தேவை இருக்குமே ஆனால் உங்களை தேடி அவர்கள் வர வேண்டுமே தவிர, அவர்களை தேடி அவர்கள் வாயிலுக்கு யாசகம் கேட்டு போவதை போல போறீங்களே. அதைத்தான் நான் விமர்சனமாக வச்சேன். இன்னொன்று, மிக முக்கியமாக ஒரு செய்தி, ஐபிசி தமிழ் வாயிலாக இதை நான் சொல்கிறேன். ஐபிசி தமிழ் நேர்காணலில் நான் பேசியதற்காக என் மீது வழக்கு. அதை குறிப்பிட்டே சொல்றாங்க. ஐபிசி தமிழ் வலையொலியில் பேசினார், வேறு சில வலையொலியில் பேசினார். என் மீது மட்டுமல்ல, அண்ணன் நாஞ்சில் சம்பத் மீது 23 இடங்களில் புகார் அளிச்சிருக்காங்க. அப்போ ஊடகங்களில் பேசவே கூடாது என்று நீங்கள் நினைப்பது ஒரு பாசிசத்தினுடைய போக்கு இல்லையா? இது எப்படி சரியாக இருக்கும்? வைகோ சொல்வாரு, கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்று தந்தவன் இந்த வைகோன்னு சொல்வார். ஏன்னா அவர் வந்து பல தடை செய்யப்பட்ட இயக்கம், நான் அந்த பெயர்களை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இயக்கத்தினுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு, அந்த இயக்கத்தினுடைய பெயரை சொல்லி மேடைகளில் பேசுவதற்கான உரிமையை நீதிமன்றத்தில் ஏறி பெற்று தந்தவர். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்காக கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்றேன்னு நீங்கள் சொல்லிட்டு, எங்களுடைய கருத்துரிமைக்கு கடிவாளம் போட நினைப்பது எப்படி சரியா இருக்கும்? தலைமை கழகத்தினுடைய லெட்டர் ஹெட் சார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ருக்மணி லட்சுமிபதி சாலை, தாயகம், சென்னைன்னு இருக்கு, எழும்பூர்னு இருக்கு. அந்த தலைமை கழகத்தினுடைய லெட்டர் ஹெட்டில் கம்ப்ளைண்ட் டைப் பண்ணி டிஜிபி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறான்னா, கட்சியினுடைய சட்டத்துறைக்கு 2 செயலாளர்கள். 2 செயலாளர்களும் என் மீது, அண்ணன் திருப்பூர் துரைசாமி மீது, அண்ணன் மல்லை சத்யா மீது, அண்ணன் நாஞ்சில் சம்பத் மீது. எதுக்கு இந்த புகார் கொடுத்தீங்க? அவதூறு பரப்பணும். என்ன அவதூறு? நாங்கள் நீதிமன்றத்தில் ஏறுவோம்ல. இப்போ நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறி அவதூறுன்னு சொன்னாங்கல்ல சார், அந்த அவதூறு என்னன்னு அவங்க சொல்லணும். உண்மைக்கு மாறாக பொய்யை பரப்பினால் அது அவதூறு இல்லையா? அவங்க நீதிமன்றத்துக்கு வரட்டும், எங்களிடம் இருக்கிற ஆதாரங்களை நாங்கள் கொடுப்போம். அது அவதூறா அல்லது உண்மையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். சரி, அதை தாண்டி மல்லை சத்யா அவர்கள் வந்து துரை வைக்க மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து பாஜக அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை வந்து கடைபிடிக்கிறாரு. அதற்காக வந்து இப்போ கட்சி அங்கீகாரம் பெறுவதற்காக வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நேற்று திருச்சி மாநாட்டில் பேசும்போது ஆளுநரை வச்சு பாஜக அரசு என்னென்னலாம் பண்ணுறாங்க, மும்மொழி கொள்கை, அதை தாண்டி சங் பரிவார் அமைப்புகளை வந்து எப்படி அவங்க உள்ளர திணிக்கணும்னு பார்க்குறாங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவங்க தான் வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், திமுகவுடன் இணக்கமாக செயல்படுங்க அப்படின்னு குறிப்பிட்டு தானே பேசுகிறாங்க. அவங்க வந்து திமுகவுக்கு என்ன சொல்கிறது, நாம் கடந்த காலங்களில் நீங்கள் வச்ச விமர்சனங்கள்லாம் தாண்டி இங்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வலுவான எதிர்குறலாக தானே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்த முடியும்னு கேட்குறாங்கல்ல. 2004 பொடா சிறை கொட்டடியிலிருந்து வைகோ வெளியில் வந்ததற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 4 இடங்களில் மறுமலர்ச்சி திமுக போட்டியிட்டது. வந்தவாசி, பொள்ளாச்சி, திருச்சி, சிவகாசி. இந்த 4 இடங்களிலும் வெற்றி பெற்றது மறுமலர்ச்சி திமுக. நல்ல வலுவான அலைன்ஸ். அப்போ அந்த அலைன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. 2006 சட்டமன்ற தேர்தல் வருது. ஜெயலலிதா அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முத்தமிழறிஞர் ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களை கோட்டைக்கு அனுப்புவதற்கு மறுமலர்ச்சி திமுக சித்தமாக இருக்கிறது. எங்களுடைய எலும்புகளை கொடிக்கம்பமாக்கி, நரம்புகளை கொடி கயிறாக்கி,
கோட்டை கொத்தளத்தில் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடியேற்றுவதற்கு மறுமலர்ச்சி திமுக பாதை சமைக்கும் பேசியவர் வைகோ. 2 நாட்களில் மாநாடு திருச்சியில. இவருடைய பெயர் மாநாட்டு அழைப்புதலில் இருக்கிறது. வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர். ஆளுயர கட் அவுட் வச்சிருக்காங்க. இவருடைய வாகனம் விமான நிலையத்துக்கு வந்து திருச்சிக்கு வர வேண்டும். இவருடைய வாகனம் அண்ணா நகரிலிருந்து போயஸ் கார்டனுக்கு போனது. இப்போ 2004 பெற்ற வெற்றி, அதன் பிறகு மகத்தான கூட்டணியில் இடம்பெற்ற அந்த சூழல், நீங்க உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய விதம், இவையெல்லாம் அப்படியே பின்பற்றப்பட்டிருந்தால் மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசுன்னு மூச்சுக்கு 300 முறை அம்மையார் ஜெயலலிதா சொன்னார். அந்த பெயரை திமுக தேடி இருக்காது. அந்த பெயர் திமுகவுக்கு வந்திருக்காது சார். கடந்த கால வரலாறு இல்ல ஒவ்வொரு முறை தேர்தலிலும் நடந்திருக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க. அப்போ அதற்கு காரணமாக இருந்தவர் வைகோ, அதிமுகவோட கூட்டணி. 2016 தேர்தல். 2016 தேர்தலில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகிற போது வைகோ சொல்கிறார், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போகிறோம், உங்கள் ஒவ்வொருவரையும் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்க்க வேண்டும், திமுகவோடு இணக்கமாக செயல்படுங்கன்னாரு. சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணியை ஃபார்ம் பண்ணி கலைஞரை ஆட்சி கட்டிலில் ஏற விடாமல் தடுத்து விட்டோம்னு ஆனந்த தாண்டவம் ஆடினாரு. அதனால தான் பல மாவட்ட செயலாளர்கள் வெளியேறினாங்க. அண்ணன் பாலவாக்கம் சோமு, சேலம் தாமரை கண்ணன், தில்லை செல்வம். வைகோவினுடைய சொந்த மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர் வெளியில் போயிட்டாங்க. நெல்லை புறநகர், நெல்லை மாநகர். தென்சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி மணிமாறன். இப்படி எல்லாரும் வெளியேறினாங்க. கட்சியினுடைய பொருளாளர் மாசிலாமணி போனார். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் போனார். இப்படி எல்லா மாவட்ட செயலாளரும் அந்த நேரத்தில் வெளியேறினாங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் சொல்வது என்பது ஒன்றாகவும் செய்வது என்பது வேறாகவும் இருந்திருக்கு. வைகோ எப்போ அடிச்சடிச்சு சத்தியம் பண்ணுறாரோ அப்போதான் அந்த சத்தியத்தை அவர் மீற போறாருன்னு அர்த்தம். என்னுடைய மகன் எந்த கட்டத்திலும் அரசியலுக்கு வரமாட்டான், அதிலும் இந்த கட்சிக்கு வரமாட்டான், இது சத்தியம் 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 என்று அடித்தவர் வைகோ. தலைமை கழகத்தில் உட்காந்து சத்தியம் அடித்தார். அந்த சத்தியம்லாம் எங்கே போச்சு கேட்டால், நான் கொண்டு வரல, கட்சிக்காரங்க. உங்களுக்கென்று ஒரு வீட்டோ பவர் இருக்குல்ல சார், பொதுச் செயலாளருக்கு, நீங்கள் தானே சார் சுப்ரீமோ. இவ்வளவு பேர் வாக்களிக்கட்டும். முதல்ல அந்த வாக்களித்ததே ஒரு பித்தலாட்ட வேலை. சரி, வாக்களித்ததாகவே இருக்கட்டும். இத்தனை பேர் விரும்பினாலும் நான் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கை பயணத்தை எதற்காக துவங்கினேனோ அது அர்த்தமற்று போய்விடும். அண்ணா வழியில் தான் என்னுடைய பயணம் தொடரும் என்று சொன்னேன். என்னுடைய மகனுக்கு கட்சியில் இடமில்லைன்னு நீங்க அறிவித்திருந்தா வானலாவ புகழப்படுகிற தலைவராக நீங்க வந்திருப்பீங்க. இன்னொன்று, கட்சிக்காரங்க கொண்டு வந்தாங்கன்றீங்க. வைகோ மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். 104 ஓட்டும் இவர் பேசாம கிடைச்சதா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் போன் போட்டார் சார் அவரு. இல்ல, அதே வைகோ தான் சொன்னாரு, துரை வைகோ கட்சிக்குள்ள கொண்டு வந்தா ஒரு நாள் கூட தாங்க மாட்டாரு, அவனை ஏன் உள்ளார இழுக்கிறீன்னு சொல்லி அவரே தான் மறுத்தாருன்னு நீங்களே தான், மலை சத்யா அவர்களே தானே அந்த கருத்தையும் சொல்லிக்கிறாரு. அது உண்மை. அதன் பிறகு அவருக்கு இருந்த அந்த நெருக்கடி யாரு கொடுத்தான்லாம் தெரியாது. மகனா இல்ல வீட்டுல இருந்த வேற யாராவது கொடுத்தாங்களா, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போ ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாரு. தள்ளப்பட்ட பிறகு அதை செயல்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த பகீரத முயற்சி இருக்குல்ல, அது அந்த தலைவரை சிதைத்து சின்னாபின்னமாக்கியதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த தலைவருக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கும்ல, ஒரு முகம் இருக்கும்ல, அது உடைந்து சுக்குநூறு ஆணுச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, மாவட்ட செயலாளர்கள் பலர் இவர் தொடர்பு கொண்டா யாரெல்லாம் இவர் பேச்சுக்கு மகுடிக்கு ஆடுகிற பாம்பை போல ஆடுவார்களோ அவர்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு, இது மாதிரி நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்த போகிறோம், நீங்கள் துரை ஆதரித்து ஓட்டு போடணும்னு சொன்னார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு சொல்லலை. வாக்குப்பட்டி வைக்க போகிறோம்னு மலை சத்யா அவர்களுக்கு தெரியாதுல்ல அவருக்கு. அவரே தான் சொன்னார் எல்லா இடத்துலையும். பல மூத்த நிர்வாகிகளுக்கு சொல்லலை. அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு சொல்லலை. இவருக்கு ஃபேவராக யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்க மூலமாக அந்த செய்தியை வைகோவினுடைய மனநிலை இப்படி தான் இருக்குன்னு கசிய விட்டார். வைகோ இதைத்தான் விரும்புகிறாரு அப்படிங்கிற செய்தி கசிந்தால் அதை ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு யுக்தி. அந்த யுக்தி வெற்றி பெற்றுச்சு. அவர் தான் மகனை கொண்டு வருவதில் வெற்றி பெற்றார் சார். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்கள் எந்த முயற்சியுமே எடுக்காமல் வாய் மூடி அமைதியாக இருந்த, நீங்கள் சொன்னீங்கல்ல மகன் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு, அதே நிலைப்பாட்டோட கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்திருந்தா இந்த 104 ஓட்டு இவருக்கு எதிராக விழுந்திருக்கும். அப்போ எல்லா முயற்சியும் நீங்கள் செஞ்சீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு தனி இயக்கம் தொடங்கியாச்சு. இப்போ அவங்களும் 2026 தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு அரசியல் அங்கீகாரம் பெறுவோம் அப்படின்ட்டு துரை வைகோ அவர்கள் கூறியிருக்காரு. இப்போ உங்களுடைய பயணம் ஒரு பக்கம் போகுது, அவங்களுடைய பயணம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே போகுதுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், இப்போ அந்த அரசியல் அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, கட்சிக்கு அங்கீகாரத்தை நாங்கள் மீட்டு தருவோம் சொல்லி துரை வைகோ சொல்லியிருக்காரு. இப்போ இயக்கத்திலேருந்து பிரிஞ்சவங்களாம் ஒரு இயக்கமாக நீங்கள் ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் விட்ட மதிமுகலேருந்து விலகி போய் ஒரு தனி இயக்கமாக தொடங்கி
இந்த மாதிரி தேர்தலில் போட்டிக்கிட்டா இது எந்த அளவுக்கு வந்து இப்போ மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதை தாண்டி அவங்க திமுகவோட ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நீங்களும் அதே மாதிரி ஒரு சித்தாந்தத்தோட இப்போ எந்த கூட்டணியில் தொடர போறீங்க? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் இருக்காங்க. நீங்க இன்னும் இப்போ இயக்கத்தை தொடங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல. இதற்கெல்லாம் என்ன விடை? 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தால்தான் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அல்லது குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும். அதற்கு இலக்கு 8. அது 6 இருந்து அதிகபட்ச வாக்குகளை பெற்றால் கூட கிடைக்கும். இப்போ உங்களுக்கு திமுக கூட்டணியில் 8 சீட்டு வெற்றி பெறுகிற வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு 10 சீட்டு வாங்கினீங்கன்னா, 12 சீட்டு வாங்கினீங்கன்னா 8 சீட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியில இருந்தா. சின்னம் அது தனி சின்னத்துல வந்து தனி சின்னத்துல போட்டியிடணும். அதை கணக்கு பண்ணி தான் அவர் 12 இடங்கள்ல போட்டியிடுவோம்னு பேசினாரு. திமுக 12 இடம் கொடுக்காதுன்னு அவைத்தலைவர், கட்சியினுடைய அவைத்தலைவர் பொதுக்குழுவுல திமுகவை விமர்சனம் பண்ணி பேசினார். அதை வைகோ தடுத்து நிறுத்துறது மாதிரி நிறுத்திட்டு எப்படி நிறுத்தினாருன்னா, பேசி முடிச்ச பிறகு ஏன் நிறுத்தினீங்க? பேசும்போதே நிறுத்தணும்ல. பேசி முடிச்ச பிறகு அவர் பேசியது கட்சியினுடைய கருத்து இல்லை, அவரோட சொந்த கருத்து. அது எப்படி சார் அவைத்தலைவர் பேசினது அவரோட கருத்தா இருக்கும்? யார் வேணுமோ சொந்த கருத்தை பேச முடியுமா அப்படியே பொதுக்குழுவில்? சரி, சொந்த கருத்தை பேசினவர் ஏன் அந்த பொறுப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்க? இப்படியெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. அதை விட்டுருவோம். அங்கீகாரம் பெற முடியுமான்னா எந்த காலத்திலையும் கட்சி அங்கீகாரம் பெற முடியாது. ஏன்னா இவங்களுக்கு 8 இடம் வெற்றி பெறுகிற தகுதி இல்லை. அவ்வளோ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 1 சீட்டு தானே வாங்கினீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் விசிக 2, பொதுவுடைமை இயக்கங்கள் 2, ஒரு சீட்டு வாங்கின கட்சிகள் முஸ்லீம் லீக் வாங்குச்சு, ஈஸ்வரனுடைய கொங்கு கட்சி வாங்குச்சு, இவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்களோ அந்த இடம் தான் இவங்களுக்கும் கொடுப்பாங்க இல்லையா? அதிகபட்சம் 3 இடங்கள் தான் கிடைக்கும். அதுவும் சொந்த சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று வந்தால் அது விபரீத முயற்சி தான். நாங்கள் திருச்சியில் செஞ்சோன்னா, திருச்சியில் 6 அமைச்சர்கள் உட்கார்ந்து செஞ்சாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அவரவர்களினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஓடுகிற காலமாக அது இருக்கும். தனிச்சின்னம் பெற்று ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படியே 3 ஜெயிச்சாலும் கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற முடியுமான்னா நிச்சயமாக அங்கீகாரம் பெற முடியாது. அதனால தான் அவர் பாஜகவை நோக்கி நகர்றார். அதிமுக கூட்டணி என்பது வேக்கண்ட் லேண்டு. அங்கே போய் நீங்கள் எங்கே வேணுமோ வீடு கட்டிக்கலாம். இது பேக்கடாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. தினந்தோறும் ஒரு கட்சிகள் படையெடுத்து கொண்டே இருக்கின்றது அறிவாலயத்தை நோக்கி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டப்பட்ட கூட்டணியை கண்ணை இமை காப்பதை போல முதலமைச்சர் பாதுகாத்து வர்றார். புதிய கட்சிகளும் வந்து சேருகிறன. அவர்களுக்கும் தொகுதி பங்கீட்டில் இடமளிக்க வேண்டும். அப்போ இங்கே அது நடக்காது. அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறார். அங்கேயும் 12 சீட்டு நீங்க வாங்கலாம். வாங்கினா உங்களுக்கு 8 வெற்றி வாய்ப்பு கிடைக்குமான்னா $1 மில்லியன் கொஸ்டின். எனவே அது நடக்க போறதில்லை. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றத நீங்க கேட்டீங்க. நாங்க நேற்றைக்கு மிக தெளிவாக நான் தான் அந்த மேடையில் அறிவிப்பை செய்தேன். கட்சியினுடைய கொடியை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அண்ணாவினுடைய பிறந்த நாள், அண்ணா பிறந்த காஞ்சியில் அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தோம். நீதி கட்சி துவங்கப்பட்ட நவம்பர் 20ஆம் தேதியில் கட்சியினுடைய பெயரை அறிவிப்போம். அதற்கு 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவில் நானும் இடம்பெற்றிருக்கிறேன். எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவை 20ஆம் தேதி அறிவிப்போம். தேர்தலில் என்ன நிலைப்பாடு என்றால், தினந்தோறும் அரசியலில் 1000 மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தேர்தலுக்கு அவகாசம் இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு செய்திகள் நல்லவையாக வரும் என்று நாங்களும் நம்புகிறோம். எங்களோடு இருக்கக்கூடியவர்களும் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது போல புதிய கட்சிகள் துவங்கப்பட்டு பல புதிய சரித்திரங்கள் தமிழ்நாட்டில் எழுதப்பட்டிருக்கின்றது. தமிழ் மாநில காங்கிரஸை துவக்கிய மூப்பனார் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை தந்தார் என்பது 96இல் நாடறிந்த செய்தி. எனவே நாங்கள் அறிவிக்க போகிற அந்த பெயர் புதிய மாற்றத்துக்கு வித்திடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கு. எங்க கூட யார் இருக்கான்னா, அண்ணாவோடு இருந்த அண்ணன் துரைசாமி இருக்கார். தமிழ்நாடு முழுமைக்கும் மேடை கட்டி பேசினால் ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள் என்று இந்த தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய நாடறிந்த சொற்பொழிவாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் எங்களோடு இருக்கிறார். இந்த இயக்கத்துக்காக 19 மாதம் சிறை கொட்டடியில் பூட்டப்பட்ட அண்ணன் புலவர் செவந்தியப்பன், தமிழ்நாடு முழுமைக்கும் களத்தில் நின்றிருக்கிற ஒன்றிய நகர செயலாளர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். எனவே இவர்களெல்லாம் வித்தை கத்தவர்கள். நேற்றைக்கு நான் அதான் சொன்னேன், எங்களால் எல்லாமும் முடியும், முடியாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த 32 ஆண்டு காலம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் இருக்குல்ல, இந்த பாடம் எங்களுக்கு படிப்பினை. இனி எல்லாமும் வெற்றியாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஒன்று, நாங்கள் வாக்கு அறுவடை செய்வதை மட்டும் பிரதானமான நோக்கமாக கொண்டு களத்துக்கு வரல. மறுமலர்ச்சி திமுக இதுவரை ஒரு பணியை மேற்கொண்டது. அண்ணாவினுடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடினோம்.
திராவிட இயக்கத்தினுடைய சுடரை ஏந்தி நின்றோம். இப்போ என்ன நிலைமைன்னா, அண்ணாவின் பேரை உச்சரிக்கிற தகுதியே வைகோவும் அவருடைய மகனும் இழந்துட்டாங்க. எனவே அண்ணாவினுடைய லட்சிய கனவுகளை வென்றெடுக்கணும். திராவிட இயக்கத்தினுடைய சுடரை ஏந்தி ஓடணும். இதுதான் எங்களுக்கு இருக்கிற நோக்கம். இதை சிறப்பாக செய்வோம். தேர்தல் என்பது ஒரு பகுதி தான். அதில் பங்கேற்கலாம், பங்கேற்காமல் போகலாம், வெற்றி வரலாம், வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் லட்சிய சுடர் ஏந்தி ஓடுகிற பயணத்தில் இடையறாது ஓடுவோம், நில்லாது ஓடுவோம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நவம்பருக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். நேரம் ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. திமுக முப்பெரும் விழா 2025 கரூர் செப்டம்பர் 17 மாலை 5 மணி முதல் அனைவரும் வருக. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.